ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம தி ஸ்பேரோ அப்படின்ற போயம் சம்மரி தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் ரிட்டன் பை பால் லாரன்ஸ் டுன்பர். இவர் 1872 ஓஹியோன்ற இடத்துல பிறந்திருக்காரு, விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் யூஎஸ். டுன்மர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் டு கெயின் நேஷ்னல் எமினன்ஸ் அவார்ட்னு சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்னா என்ன அப்படின்னா, அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க, பட் இருந்தாலும் அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், அவங்களோட பர்த்தே வந்து ஆஃப்ரிக்கன் அந்த ரிலேட்டடாக இருக்கும். லைக் பிளாக் பீப்புள்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. டன்பர் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, நாவல்ஸ், லிப்ரெட்டோஸ், பிளேஸ், சாங்ஸ் அண்ட் எஸ்ஏஸ் கூட எழுதியிருக்காரு. அண்ட் இவர் எழுதின போயட்ரிக்கு தான் வந்து நிறையவே ஆடியன்ஸும் கிடச்சிருக்காங்க. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் பீப்புள்ஸ் ரெண்டு பேருக்குமே இவர் எழுதுகிற ஒர்க்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவரோட 33வது வயசில் இறந்து போயிருக்காரு. அடுத்து இந்த போயமோட ஒன்லைன் பார்த்துடலாம். நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்கிற ஒர்க் லோட்ஸ்னாலையும் பிஸி ரொட்டீன்ஸ்னாலையும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி தவற விடுறோம், அந்த சந்தோஷங்கள் எல்லாத்தையும் எப்படி நம்ம இழக்கிறோன்றத நரேட்டர் தெளிவாக ஒரு ஸ்பேரோ வச்சு ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் தி போயம் ஸ்பேரோ. நம்மளை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களோட பியூட்டியை பார்க்குறது அண்ட் மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது, இதோட இம்பார்ட்டன்ஸை நரேட்டர் சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம போயம் சம்மரிக்குள்ளே போயிடலாம். இந்த போயம் வந்து ஒரு நரேட்டிவ் ஸ்டைலில் இருக்கிறதுனால நான் வந்து கதையாக சொல்கிறேன், நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்ம போயட் வந்து அவர் ரூமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒர்க்கிங் டேபிளில் உட்காந்து ஏதோ தீவிரமாக எழுதிட்டுருக்காரு. அவர் டேபிளுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி உட்டன் ஜன்னல் கிடையாது, கண்ணாடி ஜன்னல் இமேஜின் பண்ணிக்கோங்க. இவர் ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் ஜன்னல் பின்னாடி வந்து ஒரு குட்டியாக ப்ளூமேஜ் ப்ரௌனில் ஒரு பேர்ட் வருது. பேர்ட்ஸோட ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பாடியை கவர் பண்ணும், அதை தான் நம்ம ப்ளூமேஜ்னு சொல்லுவோம். ஸோ ப்ளூமேஜ் ப்ரௌன்னா ஒரு குட்டி ஸ்பேரோ வந்து ஜன்னல் பின்னாடி உட்காந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குட்டி பேர்ட் வந்து கத்த ஆரம்பிக்குது. அப்படியே கத்திக்கிட்டே அந்த விண்டோ பேன் இருக்குல்ல, விண்டோ பேன் அப்படின்னா அந்த விண்டோவில் இருக்கிற ஒரு பீஸ் ஆஃப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வழியாக பார்த்தா வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த விண்டோ பேனில் 10 டேப்ஸும் பண்ணுது. பட் போயட் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஆனால் மறுபடியும் அந்த குட்டி பேர்ட் வந்து சவுண்டு போட ஆரம்பிக்குது. ரொம்ப நேரமாக அங்கேயே நின்று இவர் அட்டென்ஷன் தருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் நம்ம போயிட்டு அவர் ஒர்க்கில் ரொம்பவே கவனமாக இருந்ததுனால அந்த நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுடுறாரு. ஸோ அந்த பேர்டும் கொஞ்ச நேரம் கழித்து பறந்து போயிடுச்சு. ஸோ அந்த பறவை போனதுக்கு அப்புறமேட்டு தான் இவருக்கு ரியலைஸே ஆகுது, நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு. லைக் ஒர்க் அவருக்கு எப்போவுமே இருக்கிறது தான், பட் ஒரு குட்டி பேர்ட் வந்து அவர் விண்டோவில் வந்து உட்காந்துருக்கு. இட் ஆல்சோ சிப்ஸ். இந்த பறவைகள் ஹை பிச்சில் சவுண்டு போடும் இல்லையா, அதை தான் வந்து நம்ம சிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி அந்த பேர்ட் இவர் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலுமே இவர் மைண்ட் ஃபுல்லாகவே ஒர்க்கில் இருந்ததுனால சின்ன விஷயத்தில் இருந்த ஹாப்பினஸை கூட அவர் மிஸ் பண்ணிட்டார். நம்ம எப்போவுமே என்கேஜாக இருக்கிறதுனால நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிற சின்ன சின்ன ஹாப்பினஸை கூட என்ஜாய் பண்ண மறந்துடுறோம். ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகாத வரைக்கும் அதோட அருமை என்னன்னு தெரியாதுன்னு இந்த போயமையும் முடிக்கிறாரு. ஸோ இது ஒரு சிம்பிளான போயம் தான், நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் அவ்வளோதான், இன்னைக்கு இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸை உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். So, tata, bye bye.